திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்களுங்கிற அளவில் தான் பேசியிருக்காரு. பிரபாகரன் அவர்களே அதைத்தான் பேசியிருக்காரு. தமிழ் தேசியங்கிற பேர்ல திராவிடத்தை எதிர்ப்பது அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், தெரிந்தும் ஆரியத்திற்கு துணை போவதுதான். ஐயா, நான் பேசுறதெல்லாம் கரெக்டுங்களா அப்படின்னு கேட்டா, நீ பேசுறதை பார்த்து அவங்க எல்லாம் கோவப்பட்டாங்கன்னா நீ பேசுறது கரெக்ட்னு இருக்கும். நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து இந்த திராவிட இயக்கம் தான் தமிழ் உணர்வை ஊட்டி வளர்த்தது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் வர ஆசைப்படுறேன். இப்போ எனக்கு 70 வயசு ஆகுது. எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும்போது 1965 தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் உச்சக்கட்டத்தில் இருந்தது. அப்போ நான் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். அது வரைக்கும் ஒரு 10 வயசு பையன் இங்கே அங்கே எங்கேயும் போக மாட்டான், சின்ன வயசு தானே. அது என்னுடைய குடும்ப சூழல் எப்படின்னா, நாங்கள் கொஞ்சம் வசதியான குடும்பம். வசதியான குடும்பங்கிறத விட ஒரு பண்ணையார், விட்டா மிராசு, ஜமீன், அந்த சூழ்நிலையில் பிறந்த ஒரு பையன். எங்கள் சூழ்நிலையில் என்னென்னா, குழந்தை பிறந்தன்னு கொண்டு போய் கான்வெண்ட்டில் சேர்த்திடுவாங்க. அது மலை மேலே இருக்கிற கான்வெண்ட்டாக தான் இருக்கும். ஊட்டியில் இருக்கிற லவ்டேல், கோத்தகிரி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரி கொண்டு போய் கான்வெண்ட்டில் சேர்த்துடுவாங்க. இல்லாட்டி இங்கே உள்ளூர் கோயம்புத்தூர் வந்தார், அங்கேயும் கான்வெண்ட்டில் தான் சேர்த்துவாங்க. எனக்கு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வர வரைக்கும் எனக்கு ஒரு தமிழ் ஆர்வம், தமிழ் உணர்வு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த வயசில் அந்த பையனுக்கு இருக்காது. அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் அடையும் போது தான் இந்தியினுடைய ஆதிக்கத்தை, இந்தியினுடைய திணிப்பை எதிர்த்து போராட்டம் வரும்போது தமிழ் வாழ்கை, இந்தி ஒழிக அப்படிங்கிற முழக்கம் பெரிய அளவில் வருது. அதை பெரிய அளவில் முன்னெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்போ தான் என்ன மாதிரி 11 வயசு இளைஞர்கள் பார்வை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாகத்தான் தமிழின் பக்கம் திரும்புகிறது, தமிழினுடைய பெருமையின் பக்கம் திரும்புகிறது. அதுக்கு முன்னாடி விளையாட்டுத்தனமாக சுற்றிக்கிட்டு இருப்போம். சரி, அந்த ஒரு 12 வயசில் சினிமா தானே முக்கியம். அப்போ சினிமாவுக்கு போனால் நான் ஒரு தீவிரமான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர். அங்கே தியேட்டரில் போய் படம் பார்க்கல இந்திய எதிர்ப்பு போராட்டம் உச்சத்தில் இருக்குது. பணம் படைத்தவன் ஒரு படத்தில் எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான் ஒரு பாட்டில் உயிரை தமிழுக்கும் உடலை மண்ணுக்கும் உதவும் நாள் கண்டு துடிப்பார், சுற்றி பகை சூடும் திருநாளில் வெற்றி தோல் கொண்டு முடிப்பான்னு ஒரு பாடல் வரி வரும். எங்கே போனாலும் திராவிட இயக்க சினிமாவில் தமிழ் தமிழ் தமிழ்னு அந்த தமிழ் ஆர்வத்தையும் தமிழனுடைய பெருமையும் என்ன மாதிரி ஒரு 12 வயசு பையனுக்கு, 13 வயசு பையனுக்கு, 15 வயசு பையனுக்கு ஊட்டி வளர்த்துறது திராவிட இயக்கம் தான். இல்லாட்டி என் குடும்ப சூழலில் நாங்கள் எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் இங்கிலீஷே எங்கே போட்டு பேசுவோம். வாட்டுங்க மச்சான், ஐ கேம் ஹியருங்க, we are waiting for such a long timeங்க, but you are never come. இப்படி அப்போ வெள்ளைக்காரனுக்கே சந்தோஷப்படுவான். இன்னும் நம்ம மொழிக்கு இவ்வளவு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தது பல்லடத்துக்காரர் கொஞ்சம் அதிகமாக சிரிக்கிறார். ஆங்கிலத்துக்கே மரியாதை கொடுத்தது கோயம்புத்தூர்காரங்களா இருப்பாங்க ஒருக்குன்னு சொல்லி, இதுதான் எங்கள் பக்கத்து பழக்கம். அப்படி இருக்கையில் இந்த சினிமாவுக்கு போகல எங்கே போனாலும் அவர் வாத்தியார் படத்தில் பட்டுக்கோட்டையார் பாடலில் பொது உடைமை சிந்தனைகள், பகுத்தறிவு சிந்தனைகள் இதெல்லாம் ஊட்டி வளர்க்கப்படுது. நான் 1954 பிறந்தவன், பராசக்தி 52 வந்துடுது. ஒரு 15 வயசு இருக்கையில் பராசக்தி மறு வெளியீட்டில் அப்போவே நிறைய கலைஞருடைய மீட்டிங்கு, பேரறிஞர் அண்ணாவுடைய மீட்டிங் எல்லாம் கேட்டு அந்த தமிழ் ஆர்வம், திராவிட இயக்க சிந்தனைகள் எல்லாம் உள்ளே விதைக்கப்படுது. அப்படி இருக்கையில் மறு வெளியிட பராசக்தி படம் வருது. போய் பார்த்தா பிரமிச்சு போய் தமிழின் மீது ஆர்வம் விட்டது, கலைஞர் பேசிய தமிழின் மீது காதல் விட்டது. தமிழின் மீது மரியாதை விட்டது, கலைஞர் பேசிய தமிழின் மீது காதல் விட்டது. அப்போ இந்த கிராமபோன் ரெக்கார்டு போன அடுத்த செட்டப்பில் ரெக்கார்ட் பிளேயர்னு ஒன்று வந்தது. அப்போது 33 RPMனு ஒரு இசைத்தட்டு பெருசாக இருக்கும். அதில் பராசக்தியினுடைய கதை வசனங்கள்லாம் வந்துருச்சு. இது தினம் ஸ்கூலுக்கு போயிட்டு கேட்க வேண்டியது. கேட்டு மனப்பாடம் பண்ணி எல்லாரும் பராசக்தி வசனத்தில் நடிகர்கள் நம்ம கோர்ட்டு சேர்ந்து பேசுவாங்க. நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. எனக்கு பண்டிரிபாய் அம்மா வசனம், சஹஸ்ரநாம வசனம் எல்லாமே தெரியும். என்ன தினம் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு வாட்டி கேட்டேன். அப்புறம் அதை போய் என்னுடைய நண்பர்கள் முன்னால் அந்த கலைஞர் எழுதிய வசனத்தை அப்படியே பேசி காட்டுறது ஒரு பெரிய பெருமை. அந்த வசனத்தை பள்ளிக்கூடத்தில் பேசி காட்டிட்டோம்னா ஒரு கெத்து தான். நாங்கள்லாம் வேற மாதிரி அப்படின்ட்டு
தலைவர் வசனத்தை பேசல அப்படி ஒரு ஆர்வம். அது நமக்கே வந்து ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி ஹார்மோன் சொல்லுவாங்களே, செரட்டோனின், டோப்பமின், இதெல்லாம் சுரந்துடும் போல் இருக்குது தலைவருடைய தமிழ் பேசும்போது. இப்படி பிற்பாடு வந்த படங்களை பார்க்கையில் ஒரு 1958 54 நான் பிறந்த வருஷம் தான் வந்தது மலைக்கல்லன். அது வந்து கலைஞர் அவர்கள் தான் கதை வசனம், வாத்தியார் தான் ஹீரோ. போனால் டைட்டில் சாங் வந்து தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. நாடோடி மன்னன் ரிலீஸ் ஆகுது, போய் பார்த்தா செந்தமிழே வணக்கம் வந்து ஆரம்பிக்குது. இப்படி திராவிட இயக்க கலைஞர்களும் திராவிட இயக்கமும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தமிழ் ஆர்வத்தை, தமிழை நேசிக்க வேண்டிய ஒரு மனசை வந்து எங்களுக்கு உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பள்ளியில் படித்து முடிக்கல. 1967 8ஆம் கிளாஸ் படிக்கல நினைக்கிறேன், 9ஆம் கிளாஸ் படிக்கலையோ, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. வந்த உடனே பேரறிஞர் என்ன பண்ண முதல் வேலை, சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பேரை மாற்றினார். இதை விட என்ன திராவிட இயக்கம்? இது வந்து திராவிட இயக்கத்தை தாண்டி நாங்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் திராவிட இயக்கத்துலேருந்து ஒரு ஸ்டெப்பு, 4 ஸ்டெப்பு 10 ஸ்டெப்பு முன்னாடி போய் எடுங்க, வேண்டான்னு சொல்ல. இது வந்து எதிர்வினையாக அதை எப்படி கட்டமைக்கிறது, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். அப்புறம் சினிமாவில் நடிக்க வந்தாச்சு. 1978 சினிமாவுக்கு நடிக்க வந்தேன். வந்து சினிமாவில் நடிச்சிருக்கிறத 1985 காலகட்டங்களில், 83 85 காலகட்டங்களில் ஈழ தமிழீழ விடுதலை போர் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடையுது. அப்போது அந்த விடுதலை போருக்கு வந்து திராவிட இயக்க தோழர்களும் தலைவர்களும் தான் பெருசாக முன்னின்றாங்க. தோழர் சுபவி அவர்கள் 1 வருஷம் 2 வருஷம் உள்ளே போயிருப்பீங்களா? 2 வருஷம். வைகோ அண்ணா வந்து 2 வருஷமாக நம்ம உள்ளே இருக்கிறாரு. அங்கே கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி அவர்கள், இப்படி ஏகப்பட்ட பெரியார் தொண்டர்களும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சிறைக்கு போகிறதும் கிட்டத்தட்ட தூக்கு தண்டனை வரைக்கும் போயிருக்கான்னு நினைக்கிறேன். கோவை ராமகிருஷ்ணன் எல்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. குளத்தூர் மணி அவர்கள், விடுதலை ராஜேந்திரன் அவர்கள், இவ்வளவு பேரும் வந்து அந்த திராவிட இயக்கத்துக்கு வந்து அங்கே சில தலைவர்களை வந்து அவர் வாத்தியார் பார்வையில், எம்ஜிஆர் அவர்கள் பார்வையில் பிரபாகரன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாரு, கலைஞர் அவர்களுடைய பார்வையில் சபாரத்னம்னு ஃபீல் பண்ணுறாரு. பட்